அவையும் மெசபடோமியாவையும் பழங்காலத்தில் பள்ளர் பெயர் கொண்ட அரசர்கள் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்செய்திகளின் மூலம் ஆய்வாளர் ஒரிசாபாலு தரும் ஆய்வுத் தரவுகளின் மூலமும் பண்டை காலத்தில் தமிழகத்தில் ஆற்றோரங்களில் பெருவாரியாக வசித்து வந்த உயர்ந்த தொழில்நுட்ப அறிவும் ஆற்றலும் கொண்ட பள்ளர்களே தங்களது ஆற்றங்கரை முகத்துவாரத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து சென்ற கடல் ஆமைகளை பின்பற்றி உலகின் மற்ற பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும். தங்களது உயர்ந்த தொழில்நுட்ப அறிவால் மிக பெரும் நாவாய்களையும் களங்களையும் கட்டிய பள்ளர்கள் அவற்றின் ஊடாக உலகின் அனைத்து கடல்களையும் எளிதாக கடந்து உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவி அங்கெல்லாம் தங்களது வேளாண் நாகரிகத்தையும் அரசையும் உருவாக்கியுள்ளனர். இவ்வரலாற்று பின்னணியின் தொடர்ச்சியே பள்ளர்களை உலகம் முழுவதும் வேளாண்மையுடனும் போர் மற்றும் கடலுடனும் தொடர்புபடுத்தி பழங்கதைகளும் புராணங்களும் இயற்றப்பட்டதின் காரணமாகும். பள்ளர் என்பவர்கள் வெறும் வேளாண் குடிகள் மட்டுமல்ல, அவர்கள் இயல்பிலேயே போர் மரபினர் என்பதையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாபெரும் கடலோடிகளாகவும் அக்கடலுக்கே அரசர்களாகவும் இருந்ததை ராஜபாளையத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழாவும் பள்ளர்களைப் பற்றிய கிரேக்க மற்றும் ஐரோப்பிய வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகின்றன. பள்ளர்கள் ஏரிலும் போரிலும் மட்டுமல்ல, அறிவிலும் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க பல வரலாற்று ஆவணங்கள் சீனா, ஜப்பான் மற்றும் கொரிய வரலாறுகளில் பொதிந்துள்ளன. இயற்கை மருத்துவத்திலும் போரியல் கலைகளிலும் உலக மெய்யியல் தத்துவ அறிவிலும் தங்களை தலைசிறந்தவர்களாக பறைசாற்றிக் கொள்ளும் சீனர்களும் கொரியர்களும் தங்களது அறிவின் அடையாளமாக இரட்டை மீனை, அதாவது பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னத்தையே பயன்படுத்துகின்றனர். பாண்டியர்களின் வானியல் அறிவையும் அவர்களின் கடல் ஆளுமையையும் பறைசாற்றும் இரட்டை மீன் சின்னத்தை சீனர்கள் தங்களது அறிவின் அடையாளமாக பயன்படுத்துவது சீனர்களும் கிழக்காசிய நாட்டினரும் தங்களது அறிவையும் நாகரிகத்தையும் பாண்டியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டனர் என்பதையே உறுதி செய்கிறது. இதற்கு மேலும் சான்றளிக்கும் விதமாக தென்கொரிய நாட்டில் கையில் நாற்றுக்கட்டுகளுடன் வந்த பாண்டிய நாட்டு இளவரசியே முதலில் வேளாண்மையை கற்றுக் கொடுத்ததாகவும் அந்நாட்டில் முதல் அரசை தோற்றுவித்ததாகவும் பழங்கதை ஒன்று அந்நாட்டு மக்களால் இன்று வரை சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளப்பெண்களே இன்றும் முதல் நாற்றை நட்டு தமிழகம் முழுவதும் வேளாண்மையை தொடங்கி வைக்கின்றனர். பள்ளர்களான பாண்டியர்களின் இரட்டை மீன் சின்னத்தையே தென்கொரிய நாட்டின் கொடியில் தங்களது தேசிய சின்னமாக பதிந்து வைத்துள்ளனர். ஜப்பான் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழியே அடிப்படையாக இருந்ததை அந்நாட்டு அறிஞர்களே ஒப்புக்கொண்டுள்ளனர். இப்படி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பூமிப்பந்தின் கிழக்கு மேற்காக உலக வரைபடத்தின் அனைத்து நிலப்பரப்புகளிலும் தங்களது ஆளுமையை செலுத்திய பள்ளர்களைதான் இன்றைக்கு தமிழகத்தையும் தமிழர்களையும் சுரண்டி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழின எதிரிகளும் அவர்களின் கைக்கூலிகளும் தாழ்ந்தவர்கள் என்றும் தலித்துகள் என்றும் கூறி வருகின்றனர். பள்ளர்களின் உண்மை வரலாற்றிற்கு எதிராக பள்ளர்கள் காலம் காலமாக தீண்டத்தகாதவர்களாக இருந்தவர்கள்தான் என வாதாடும் இவர்கள் அதன் பொருட்டே பள்ளர்கள் தமிழகத்தின் தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறி வருகிறார்கள். பள்ளர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று கூறுவது எவ்வளவு மடமையோ அதைவிட மடமையானது பள்ளர்கள் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் மட்டுமே இருக்கிறார்கள் என்பது. ஏனெனில் பள்ளர்களின் தொழிற்பெயல்களில் குடும்பன் தமிழகத்தின் எஸ்சி பட்டியலிலும் காலாடி தமிழகத்தின் பிசி மற்றும் டிஎன்சி பட்டியலிலும் மூப்பன் தமிழகத்தின் பிசி பட்டியலிலும் மன்னாடி எம்பிசி பட்டியலிலும் உள்ளன. அதாவது பள்ளர்களின் தலைவர்களாக பாண்டிய நாட்டில் குடும்பம் நடத்திய குடும்பர்களை தாழ்ந்தவர்களாக எஸ்சி பட்டியலிலும் அக்குடும்பர்களின் உதவியாளர்களாக இருந்த காலாடி, மூப்பன், மன்னாடி உள்ளிட்டவர்களை உயர்ந்தவர்களாக பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி பட்டியலிலும் சேர்த்துள்ளனர். பள்ளர்களின் தலைவனான குடும்பனே தாழ்ந்தவனாகிவிட்ட பின் அவனிடம் வேலை செய்த மற்றவர்கள் எப்படி உயர்ந்த சமூகங்களாக மாறினார்கள் என்பதுதான் எவருக்கும் விளங்கவில்லை.
மேலும் பள்ளர்களின் தலைவர்களான குடும்பங்களும் இக்குடும்பனின் வழிவந்தவர்களாக பல்வேறு அறிஞர்களால் இந்தியா முழுவதும் அறியப்பட்டுள்ள குர்மி, கும்பி, குடும்பி, குழம்பி, ஒக்கலிகா, பட்டேல், வர்மா மற்றும் ரெட்டி உள்ளிட்ட சமூகங்களை இந்தியா முழுவதிலும் சத்திரியர் வரிசையில் உயர் வகுப்பினராக பிசி மற்றும் எஃப்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர். இத்தகவல்கள் மூலம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை கைப்பற்றிக் கொண்டு இன்று வரை அதிகாரம் செலுத்தி வருகின்ற தெலுங்கர்கள் தங்களது எதிரிகளான பாண்டிய குடும்பர்களை வேண்டுமென்றே எஸ்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர் என்பதும், பள்ளர்களை வேண்டுமென்றே இழிவுபடுத்தும் நோக்கில் தீண்டத்தகாதவர்கள் என்றும் தலித்துகள் என்றும் தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகின்றனர் என்றும் தெரிய வருகிறது. பள்ளர்களுக்கு எதிராக பள்ளேசல் எழுதி இழிவுபடுத்திய தெலுங்கர்களும் அவர்களின் கைக்கூலிகளுமே இன்றைக்கு பள்ளர்களை எஸ்சி பட்டியலில் சேர்த்து அவர்களை தீண்டத்தகாதவர்களாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக நீதிக் கட்சியிலும் காங்கிரசிலும் அன்றைக்கு பெரும்பான்மையாக இருந்த தமிழின எதிரிகளும் தமிழின துரோகிகளுமே பள்ளர்களில் ஒரு பிரிவினரை எஸ்சி பட்டியலில் சேர்த்துள்ளனர். தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் இன்றைக்கும் முதல் மரியாதை பெறும் குடும்பர்களை தீண்டத்தகாதவர்கள் பட்டியலான எஸ்சி பட்டியலில் சேர்த்தவர்கள் அக்காலத்தில் பார்த்தாலே தீட்டு என்று கோயிலுக்கு அருகில் கூட அனுமதிக்கப்படாத சானார் என்கின்ற இன்றைய நாடார் சமூகத்தை பிசி பட்டியலில் சேர்த்திருப்பதன் வினோதம்தான் நமக்கு விளங்கவில்லை. இவையெல்லாம் எதேச்சையாக நடந்ததைப் போல் இல்லாமல் திட்டமிட்டு குறிப்பாக பள்ளர்களை ஒடுக்குவதற்காக நடத்தப்பட்டதாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இப்படி தமிழின எதிரிகள் தமிழின தலைக்குடியான பள்ளர் எனும் மள்ளர் சமூகத்திற்கு எதிராக தொடர்ந்து களமாடி வருகின்ற நிலையில் பல்லாயிரம் ஆண்டுகளாக பாண்டியர்களான பள்ளர்களுக்கு உறுதுணையாக இருந்த பிற சமூகத்தினர் அனைவரும் இன்றைய தமிழின பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகி பள்ளர்களை எதிர்த்து வருகின்றனர். எம் சகோதர தமிழ்ச்சாதிகளே, பள்ளர்களாகிய எங்களின் நியாயமான கேள்விகளுக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்கள். தமிழகத்தில், குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் ஆதிக்க வெறியுடன் திரிந்த தமிழின எதிரிகளையும் அவர்களின் கைக்கூலிகளின் கொட்டத்தையும் அடக்கி ஒட்டுமொத்த தமிழர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்தவர்கள் யார்? கிரேக்க நாட்டு அறிஞரான பிளைனி என்பவர் தங்கள் நாட்டின் பணம் முழுவதும் பாண்டிய நாட்டிற்கு சென்று கொண்டிருப்பதாகவும், இதே நிலை நீடித்தால் கிரேக்க நாடே அழிந்துவிடும் என்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் புலம்பியுள்ளாரே. அப்படி கிரேக்கர்கள் புலம்பும் அளவிற்கு பேரரசு நடத்திய பாண்டிய நாட்டில் பெருமையுடன் வாழ்ந்த நீங்கள் பள்ளர்களான பாண்டியர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு காவல் கூலியும் துப்புக்கூலியும் கொடுத்து அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்ததை மறந்து விட்டீர்களா? பழம்பெருமையை விடுங்கள். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தென்னாட்டில் நாடார், கோனார் உள்ளிட்ட பலரும் அப்பகுதியின் மறவர்களால் உச்சக்கட்ட துன்பத்தில் உழன்று கொண்டிருந்த நிலையில் உலக இன்பத்தையெல்லாம் தனது தியாக உணர்ச்சியால் தொலைத்து 33 அகவையிலேயே தனது இன்னுயிரை கொடுத்ததின் மூலமாக மறவர்களை அடக்கிய மாவீரன் இமானுவேல் சேகரனின் தியாகமே இன்றைக்கு அப்பகுதியில் அனைத்து தமிழர்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு காரணமாகியது என்பதை எவராலும் மறுக்க முடியுமா? உலகம் முழுவதும் பரவிக் கிடக்கின்ற பள்ளர்களின் வரலாற்றையும் அவர்களின் அடையாளத்தையும் அழித்துவிட்டு உலக நாகரிகங்களை தோற்றுவித்தவர்கள் தமிழர்கள்தான் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? பள்ளர்களை தலித்துகள் என்று அழைப்பதின் மூலம் நீங்கள் பள்ளர்களின் அடையாளங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வுலகமே எதிர்த்தாலும், யாருடைய ஆதரவும் இல்லை என்றாலும், பள்ளர்களாகிய நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் உலகின் தாய்மொழியான தமிழ் மொழிக்காகவும் தொடர்ந்து களமாடுவோம். ஏனெனில் பள்ளர்களாகிய நாங்களே தமிழினத்தை காலங்காலமாக காத்தவர்களும் இனி காக்கப் போகிறவர்களுமான தமிழினத்தின் தலைக்குடி மக்கள். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் இந்நாட்டிற்கு வந்ததாக கருதப்படும் ஆரியர்கள் இந்நாட்டின் உயர்குடி மக்கள் என்றால், அவர்களை விட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகம் முழுவதும் பரவியர்களான பள்ளர்கள் வேறு எவர்களைக் காட்டிலும் உயர்குடி மக்களே. பள்ளர்களின் வரலாறே தமிழர்களின் வரலாறு. பள்ளர்களின் விடுதலையே தமிழர்களின் விடுதலை.
பொதுவாக இன்னைக்கு உலக நாகரிகத்துக்கு பார்த்தீங்கன்னாலே பழைய நாகரிகங்கள்னு எடுத்துக்கிட்டால் இந்த பக்கம் மேற்கு பகுதியில் எத்தியோப்பியா, எகிப்து, சுமேரியா, எலாம் போன்ற நாகரிகங்கள் இருக்குது. அதே போல் வட இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம், கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சீனா, கொரியா, ஜப்பான் நாகரிகங்கள் இருக்குது. இந்த நாகரிகங்கள்லாம் கடலோடி மக்களால் தான் ஏற்பட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு. அந்த நாகரிகங்களை அமைச்ச மன்னருடைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழாகவே இருக்குது. இந்த பெயர்கள்லாம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2000 ஆண்டுகள் வரைக்குமே தமிழாக இருந்திருக்கு. மதங்கள் பரவின பிறகு தான் பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்களாகவும் சமஸ்கிருத பெயர்களாகவும் அரபு பெயர்களாகவும் மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கும் தலைமுறையாக எல்லாமே தமிழாக இருக்குது. இதுலேருந்து தெரிய வரக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, இந்த நாகரிகத்தை தமிழர்கள் தான் அமைச்சாங்க. இந்த நாகரிகங்கள்லாம் கிட்டத்தட்ட 8000-9000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களால், தமிழ் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகத்துக்கு மிக அண்மையில் இருக்கிற தென்மேற்கு ஈரானிய பகுதியில் அமைந்திருக்கிற எலாமிய நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா பல மன்னர்களுடைய பெயர்கள் தமிழாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 1870 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னருடைய பேர் பல்லர் ஈசன் என்பது. அதுக்கடுத்து 125 ஆண்டுகள் கழிச்சு சிவி பல்லர் காப்பக்னு வருது. அதுக்கடுத்து அலெக்சாண்டருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தையால் வெல்லப்பட்ட ஒரு சித்திய மன்னருடைய பெயர் அத்தியஸ், அதாவது அதியமான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பெயர். அவருடைய மகன் பெயர், கடைசி சித்திய மன்னன் பெயர் பல்லக்குஸ் அப்படி என்பது. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட இனமாக இன்று அறியப்படுவங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாட்டாட்சி புரியக்கூடிய அளவுக்கு உலகெல்லாம் பரவி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. உலகில் முதல் நாகரிகம்னு யாரை சொல்லணும்னா அது இப்போ தமிழர்கள் தான் சொல்லணுன்றது ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கடல் சூழ்ந்த நிலத்தில் இவங்க வாழ்றதாலையும், இவங்க இந்த பூமி சுழற்சியில் இவங்க இருக்கிற இடம் இயற்கையின் பயன்களை முழுமையாக பயன்படுத்தி முதல் வேளாண்மை என்ற ஒரு இடத்தையும் முதல் கடலோடிகள் இடத்தையும் வகிக்கிறதுனால உலகம் முழுக்கும் இங்கே போயிட்டு வந்ததுக்குரிய தரவுகள் இப்போ நமக்கு கிடைச்சிட்டே வருது. அதுக்கு முதல் காரணம் கடல் ஆமைகள், நீரோட்டத்தில் வர கடல் ஆமைகள். அது போகிற இடம் எல்லாம் தமிழ் பண்பாட்டு கூறுகள் இருக்கு. குறிப்பா இந்த வேளாண்மை எப்படி வந்திருக்குன்னா, இந்த இரும்பு நாகரிகம் பயன்பாடுகள் வர வர அந்த இரும்பு நாகரிகத்தோட இந்த வேளாண்மை போனதுக்கான தரவுகளும், உலக நாடுகளில் இரும்பு எடுத்த இடமும் அதை ஒட்டி விவசாயம் பண்ண இடமும் தமிழ் பண்பாட்டிலேயே வருது. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பல்லர்ன்ற அந்த இப்ப இன்னைக்கு பல்லர்னு சொல்லக்கூடிய வேளாண்மை செய்யறவங்க, அவங்க அந்த காலத்துல அவங்க உலகம் முழுக்கும் இந்த நெய்தல் கடலோடிகளோட போனதுக்கான தரவுகள் நல்லாவே வந்திருக்கு. அந்த பல்லர்ந்த சமூகம் வலிமை பெற்ற ஒரு சமூகம் மாற சமயத்தில் அது மல்லரா அடையாளம் மாறி பின்னணி 15ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் அது பல்லர்ன்ற ஒரு பேர் வருது. குறிப்பா அந்த வேளாண்மையை முறைப்பட ஒரு குடும்ப வாழ்க்கை, உலகத்துல காடு காடா சுத்தி இருந்த காலத்துல ஒரு குடும்பம், ஒரு நகர அமைப்பு சமயத்துல இந்த பல்லர்ந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு மதிப்பு இருக்கு. இந்த தரவுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து, மெக்சிகோல இருந்து, ஸ்பெயின், சுமேரியா நாகரிகம் வரைக்கும் இந்த பறவைகள், ஜப்பான், கொரியா, பிலிப்பைன்ஸ், சைனா, நியூசிலாந்து எல்லா இடத்துலயுமே இந்த வேளாண்மை சமூகம் இங்க தமிழ்நாட்டில இருந்து போய் அவங்களுக்கு அந்த வேளாண்மை சொல்லி கொடுத்ததுக்குரிய தரவுகள் இருக்கு. குறிப்பா சுமேரியால பாத்தீங்கன்னா ஓடகோன், வாரணன்ற 2 பேர் அங்க போய் வேளாண்மை சொல்லி கொடுத்தாம இருக்கு. எல்லா நாடுகளையும் அங்க கடல்ல கப்பல் மூலமா வந்த பெண் கையில நெற்கதிரியும் இளவட்ட கல்லையும் கொண்டு வந்த ஒரு ஆதாரங்கள் குறிப்பா கிரேக்கத்துல, கொரியால, ஜப்பான்ல, பிலிப்பைன்ஸ்ல, இந்தோனேஷியால இருக்கு. இது என்ன காமிக்குதுன்னா, ஒரு மிக வலிமையான ஒரு சமூகம் மனவர்கள் மூலம் எப்படி வெவ்வேறு நாடுகளில் போய் அங்க அதே வேளாண்மை பண்ணிச்சுன்றது காமிக்கும். பொதுவாக பாக்குறப்ப இப்ப இன்னைக்கு ஸ்பெயின், யூரோப்பில் போன தமிழர்கள் ஈஜிப்து வழியா போனான்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க, அந்த பாரசீக வளைகுடா வழியா. ஆனா இப்ப கடல் ஆய்வுபடி பார்த்தோம்னா அவங்க எல்லாமே அந்தமான், இந்தோனேஷியா, பப்புகினியா, மெக்சிகோ, ஸ்பெயின் வழியா போனதுக்குரிய கடல் வழிகள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இந்த கடல் வழிகள் எல்லாமே பப்புகினியா முதல் கொண்டு உங்களுக்கு மெக்சிகோவில் இருக்க கத்தமாலா, கெத்துமால், அங்க இருக்க சோழன், அங்க இருக்க